ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ மேட்ரிக்ஸில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம வெக்டார் கால்குலஸ் அதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிக்கணும், என்னென்ன மாதிரி ஐடியாஸ், சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் லிசன். வெக்டார் கால்குலஸ். ஸோ இப்போ வந்து gradient of phi equal to del phi equal to I vector into dou phi by dou x plus j vector into dou phi by dou y plus k vector into dou phi by dou z. இது நமக்கு வந்து gradient of phi. இப்போ நமக்கு வந்து யூனிட் நார்மல் n cap, that is யூனிட் நார்மல் n cap equal to del phi divided by modulus of del phi. இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னா, அடுத்த ஃபார்முலா வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் that is dd equal to del phi dot a vector divided by modulus of a vector. maximum directional derivative na modulus of del phi. ஸோ அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேஸ்னால் ஃபார்முலானா காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் ஃபை ஒன் டாட் டெல் ஃபை டூ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை ஒன் டாட் மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. ஸோ இது ஆங்கிள் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ். எப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, டூ சர்ஃபேஸ் ஆர் said to be orthogonal if என்ன அப்படின்னா del phi 1 dot del phi 2 equal to 0. ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, that is phi 1 and phi 2. அதுக்கு del phi 1 கண்டுபிடிக்கணும், del phi 2 கண்டுபிடிச்சி ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். ஸோ டூ சர்ஃபேஸ் said to be orthogonal if it satisfy the condition del phi 1 dot del phi 2 equal to 0. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா, மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், ஆங்கிள் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ். இது ஆக்சுவலாக ஒரு 8 மார்க் சம். சில நேரம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இதை ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அது நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருந்துக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா அப்படின்னா, a vector is said to be solenoidal if divergence of f vector equal to 0. Divergence of f vector equal to del dot f vector equal to dou f1 by dou x, dou f2 by dou y, dou f3 by dou z. f1 f2 f3 அப்படின்னா f vector equal to f1 i vector, f2 j vector, f3 k vector. அப்போது ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் f1, j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து f2, k வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து x3. அதுக்கப்புறம் the vector f vector is said to be irrotational if curl f vector equal to 0. curl f vector equal to 0 அப்படின்னா curl f vector equal to del cross f vector equal to நமக்கு ஃபார்முலா என்னன்னா I vector, j vector, k vector, dou by dou x, dou by dou y, dou by dou z, f1, f2, f3. இது அதனுடைய ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த வெக்டார் கால்குலஸ் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஃபார்முலாஸு. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ், அந்த சம்ஸில் எப்படி இருக்கும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதெல்லாம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ டேரெக்டாக ஃபார்முலா கூட உங்களுக்கு வந்து என்னென்னா 1 மார்க்கில் கேட்கலாம். சோலினாய்டல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷனு, ரொட்டேஷனலுக்கு உண்டான கண்டிஷன்ஸு அதெல்லாம் கேட்கலாம். ஸோ இப்போது நமக்கு வந்து ஃபைண்ட் grade phi if phi equal to x square y square z square minus 4 at 1 0 2
இப்போ கிரேட் 5 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5 கொடுத்துருக்காங்க அட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ del 5 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். I வெக்டார் dou 5 by dou x, j வெக்டார் dou 5 by dou y, k வெக்டார் dou 5 by dou z. இப்போ வந்து ஈக்குவல் டு I வெக்டார் இன்ட்டு நமக்கு வந்து dou by dou x. 5 வந்து நமக்கு என்னது x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் minus 4, j வெக்டார் dou by dou y of x square y square z square minus 4 plus k vector into dou by dou z of x square y square z square minus 4. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா இது x வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இங்கே y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இங்கே z வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எல்லாமே ஓடையில் ப்ளஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே யூவி ஃபார்முலாக்கு வேலை கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா dou by dou x of x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, இங்கே z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z. therefore I வெக்டார் இன்ட்டு 2x ப்ளஸ் j வெக்டார் இன்ட்டு 2y ப்ளஸ் k வெக்டார் இன்ட்டு 2z. இது வந்து நம்ம 2x I வெக்டார் 2y j வெக்டார் 2z k வெக்டார் எழுதிக்கிடலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இது வந்து நம்மளுடைய del 5 at the point 1 0 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்துட்டிங்கன்னா 2 I வெக்டார், ஒய்க்கு பதிலாக 0 கொடுத்துட்டிங்கன்னா 0 j வெக்டார், இசட்டுக்கு பதிலாக 2 கொடுத்துட்டிங்கன்னா 4 k வெக்டார். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கிரேட் 5. சப்போஸ் இதே இதை வந்து உங்களுக்கு வந்து யூனிட் நார்மல் என் கேப் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் கேப்னா நமக்கு ஃபார்முலானது del 5 by மாடுலஸ் ஆஃப் del 5. நமக்கு del 5 இருக்குது. மாடுலஸ் ஆஃப் del 5 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் del 5 கண்டுபிடிச்சா இது 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்னா என்னது 4 + 16 ஈக்குவல் டு ரூட் 20. ரூட் 20 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் 4 × 5. அப்போ 4 × 5 வெளியில் எடுத்தால் 2 root 5. ஸோ ரூட் 20 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 root 5 அப்படின்னு எழுதிக்கிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 I வெக்டார் ப்ளஸ் 4 k வெக்டார் டிவைடட் பை 2 root 5 ஆர் ரூட் 20. ஸோ நமக்கு கீழே வந்து ஆன்சர் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். உள்ளுக்கு இருக்க டைமை ப்ராடக்ட், அதாவது ஸ்கொயர் ரூட் டைமை வச்சு எது மல்டிப்ளை பண்ண மாதிரி வாய்ப்பு வருதா? 3 3 சார் இப்போ 9 × 5 45னா இப்போ 9 × 5, அதுக்கப்புறம் 5 × 5 25 இருந்தால் 25 × 3 75க்கு வந்து அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ 25 ரூட் 25னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? வெளியில் எடுக்கும்போது 5 எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் டைம் வச்சு ப்ராடக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துடலாம். ரூட் 4க்கு 2ன்னு எடுத்துடலாம், ரூட் 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ என் கேப் அப்படின்னா del 5 by மாடுலஸ் ஆஃப் del 5. ஸோ இதே மாதிரி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கு இதே மாதிரி நம்ம ஒரு சின்ன சம் பார்க்கலாம். ஃபைண்ட் directional derivative if phi equal to x y z at 1 1 1. okay, directional derivative in the direction of I vector j vector plus k vector. So find the directional derivative of phi equal to x y z at 1 1 1 in the direction of அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் நமக்கு என்னது a வெக்டார். நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா ஃபார்முலா என்னது del 5 a வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். del 5 நம்ம இப்போ ப்ரீவியஸில் கண்டுபிடிச்சலாம், அதே மாதிரி இப்போ del 5 கண்டுபிடிக்கிறோம். del 5 ஈக்குவல் டு xy, அப்போ I வெக்டார் இன்ட்டு இது x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா yz ப்ளஸ் அடுத்தது நமக்கு j வெக்டார், y வச்சு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா xz வந்துடும். அப்புறம் k வெக்டார் z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து zக்கு பேர் xy மட்டும் இருக்கும், xy. ஸோ இது del 5 at the point 1 1 1. ஸோ இங்கே 1 வச்சு x y எதுக்குனாலும் 1 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் I வெக்டார் தான் வரும், ஒரு j வெக்டார் k வெக்டார். ஏன்னா yக்கு 1 zக்கு 1 1 × 1 1. ஸோ I வெக்டார் இங்கே 1 1 × 1 1. ஸோ j வெக்டார் 1 × 1 k வெக்டார், அவ்வளோதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் del 5 equal to root of 1 square 1 square 1 square equal to root 3. ஸோ நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா ஃபார்முலா வந்து நமக்கு என்னதுன்னா del 5 I வெக்டார் j வெக்டார் k வெக்டார் டாட் a வெக்டார்னு நமக்கு என்னது I வெக்டார் j வெக்டார் k வெக்டார் ஹோல் டிவைடட் பை ரூட் 3. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டாரோட வேல்யூ வந்து நமக்கு என்னது மாடுலஸ் ஆஃப் நமக்கு வந்து இங்கே கீழே வந்து a வெக்டாரோட மாடுலஸ் ஆகணும், இது தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a வெக்டாரோட கொஷின் அதே தான் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்னது ரூட் 3.
ஸோ இப்போ வந்து நம்ம ரூட் இப்போ I இன்ட்டு ஐ இங்கே j இன்ட்டு ஜே கே இன்ட்டு கே. ஸோ I இன்ட்டு ஐ வந்து நமக்கு என்னது 1 + 1 + 1 ஈக்குவல் டு √3. 1 ப்ளஸ் இது வந்து என்னது 3/√3. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா √3 × √3 / √3. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணியாச்சுன்னா √3. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு √3 அப்படின்ட்டு நமக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்க ஆன்சர் வந்து √3 போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இப்போ இதே இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு வேர்டிங் காட்டுட்டான் அப்படின்னா மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ∇φ நமக்கு. இப்போ இதில் வந்து ∇φ கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மாடுலஸ் ஆஃப் ∇φ. அப்போ மாடுலஸ் ஆஃப் ∇φனா 1² ஈக்குவல் டு √3. ஸோ மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு நமக்கு என்னது √3. ஸோ வெறுமனையாக டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கேட்டால் தான் நம்ம ஏ வெக்டரை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டால் இது வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் ∇φ மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ ஒரே சம்மில் என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சோலினாய்டு. Prove that f vector equal to x plus 2y I vector y plus 3z j vector plus x minus 2z k vector is solenoid. ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டோம்னு வச்சு கொடுமே. இப்போ எஃப் வெக்டார் இப்படி கொடுத்தாச்சு. இது வந்து சோலினாய்டல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோலினாய்டலில் நம்ம என்ன செய்யணும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ∂f1/∂x ∂f2/∂y ∂f3/∂z ஈக்குவல் டு ∂by/∂x ஆஃப் here f1 ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் நமக்கு என்னது இருக்குது x plus 2y ∂by/∂y ஆஃப் y plus 3z plus ∂by/∂z ஆஃப் எக்ஸுக்கு வந்து x minus 2z. ஸோ இங்கே x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இங்கே y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதே மாதிரி என்ன சம் கேட்பாங்க அப்படின்னா கொடுத்துருக்க எஃப் வெக்டார் வந்து 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நான் இப்படி கொடுத்துட்டேன்னு வைங்களேன் லாம்டா எக்ஸ் புரிஞ்சுதா. அப்போ இங்கே எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வந்துடும் ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே லாம்டா எக்ஸ் கொடுக்கும்போது ஒரு லாம்டா. இதை வந்து என்ன அப்படின்னா வெறும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு எடுக்கிறதுல ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் லாம்டா -1 ஈக்குவல் டு 0. அப்புறம் லாம்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1. ஸோ சோலினாய்டில் ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி வரணும் 0ன்னு வரும். இஃப் இப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா இஃப் எஃப் வெக்டார் இஸ் சோலினாய்டல் ஃபைண்ட் லாம்டா அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன நடக்கணும் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும்னா லாம்டா வேல்யூ நம்ம சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தாக்கில் என்ன அப்படின்னா இர்ரோட்டேஷனலுக்கு நம்ம இதே மாதிரி எஃப் வெக்டார் கொடுக்கணும். ப்ரூவ் that f vector equal to yz I vector plus zx j vector xy k vector is irrotational. அப்போ irrotational நம்ம என்ன செய்யணும் to prove curl f vector equal to 0. curl f vector equal to 0னா நமக்கு வந்து del cross f vector equal to I vector j vector k vector ∂by/∂x ∂by/∂y ∂by/∂z. here f1 equal to yz, f2 equal to zx, f3 equal to xz. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸில் டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிச்சல. ஸோ அந்த டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிச்ச அதே மெத்தடில் தான் இங்கே கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் கூட காலம் ரோ இது ரெண்டு அப்படியே ப்ராடக்ட் பண்ணுறோம். ∂by/∂y ஆஃப் xy minus ∂by/∂z of xz or zx minus j vector into could a column row ∂by/∂x of the term xy minus ∂by/∂z of yz next plus k vector into k vector could a row column in the rendu term. அப்போ ∂by/∂x of zx
மைனஸ் டோ பை டோ y ஆஃப் yz. ஸோ இப்போ இங்கே ஒய்ஹெச் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஐ வெக்டார் இன்ட்டு எக்ஸு இசட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் இசட் பண்ணும்போது இசட்டுக்கு இசட் ஆயிரும் ஒய் மட்டும் இருக்கும் ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் ஒய்ஹெச் பண்ணும்போது இசட். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0. இது வந்து டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரொட்டேஷனல் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இர்ரொட்டேஷனல். இதுக்கும் அதே மாதிரி இப்போது இது பேஸ் பண்ணிட்டுனா சில தியரம்ஸ்லாம் இருக்குது. இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அது வந்து இர்ரொட்டேஷனலாக இருந்துச்சுன்னா ப்ரூவ் தட் ஏ வெக்டார் காஸ் பி வெக்டார் இஸ் இர்ரொட்டேஷனல் நல்லா வரும். சில தியரம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா படித்து வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் வேல்யூ என்ன, ஸ்டேட்மெண்ட் தியரம் என்ன, அதனோட ஈக்குவல் டு 0. இது வந்து நமக்கு ப்ரூஃபாக நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு ஒன் வேர்டு தான். ஸோ அதனால் அதை நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு இப்படி ஒரு தியரம் இருக்குது. டெல் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பவர் என் அப்படின்னா n into n plus 1 r power n minus 2. இப்படி ஒரு தியரம் இருக்குது. ஃபைண்ட் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் டெல் ஸ்கொயர் ஆஃப் 1 by r. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்க. அப்போது இந்த தியரம் வந்து டெல் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பவர் என் வேல்யூ வந்து இது டெல் ஸ்கொயர் ஆஃப் 1 by r. இந்த ஆர் பவர் என் மாடலுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னா டெல் ஸ்கொயர் ஆஃப் 1 by r வந்து r இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு -1. ஸோ என்னுக்கு பதிலாக -1 கொடுத்துட வேண்டியதான். -1 plus 1 r power -1 -2 equal to வந்துருச்சு 0. ஸோ இப்போ டெல் ஸ்கொயர் ஆஃப் r cube கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? n-க்கு பதிலாக 3 plus 1 r power 3 -2. அப்போ 3 plus 1 4 r power 1. அவ்வளோதானே. 3 4s are 12r. ஸோ n-க்கு பதிலாக வேறு வேல்யூ ஏதாட்டு கொடுக்கலாம். அப்போ நம்ம வந்து அதெல்லாம் அந்த நேரத்தில் இது வந்து ஒரு 8 மார்க்ஸ் சம். அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி இது இந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம அந்த ஆன்சர் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அவன் எந்த வேல்யூ காட்டாலும் ஆருக்கு n-க்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸு தியரம் டேரக்ட் உள்ள தியரம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்டில் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், மார்க் அழகாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு வந்து அந்த காஸு ஸ்டோக்ஸு க்ரீன்ஸு இதிலலாம் நமக்கு இருக்குது தியரம் இருக்குது. அதாவது க்ரீன்ஸ் தியரம் ஸ்டோக்ஸ்னால் சிங்கிள் டு டபுள் இன்டெக்ரலு, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா டபுள் இன்டெக்ரல் டு ட்ரிபிள் இன்டெக்ரலு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான், இல்லைன்னா அந்த டேரெக்டாக அந்த ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு 1 மார்க் ஆக முடியும். மீதி எல்லாமே 16 மார்க்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. அந்த ப்ராப்ளம் 16 மார்க் ப்ராப்ளத்துக்குலாம் வீடியோ இருக்குது. ஸோ இனி அடுத்தாக்கில் வந்து இதே டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. மேக்ஸிமம் மினிமா, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸு. ஸோ இந்த கால்குலஸ் டாப்பிக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரி 1 மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கேன். 2 நாள் கழித்து வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதில் இந்த மாதிரி 1 மார்க் கேட்போம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.